கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியான ஒரு தலைப்பு, பெரிதான தேவனின் உண்மை பெரியது என்ற தலைப்பிலே. கடந்த ஒளிபரப்புகளிலே கர்த்தருக்காக இந்த புதிய வாழ்க்கையிலே புதிய காரியங்களாக, பெரிய காரியங்களாக நாம் செய்ய வேண்டியவைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் செய்திகளை வழங்கி நான் தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆக கடந்த ஒளிபரப்பிலே கர்த்தருக்காக இந்த புதிய வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் புதிய காரியங்களாக, பெரிய காரியங்களாக நாம் செய்ய வேண்டுமானால், முதலாவதாக கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவருடைய குணாதிசயங்கள் எவ்வளவு பெரியவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், ருசித்து ரசித்து பெற்றுக்கொள்வோமானால் மாத்திரமே நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். உதாரணமாக நம்முடைய உலக வாழ்க்கையிலே கூட பார்க்கும் பொழுது, நல்ல மனிதர்கள், உண்மையான ஒரு அன்பு கொண்டவர்கள், ஒரு இரக்கம் கொண்டவர்கள், தயவு கொண்டவர்கள், உதவி செய்கிறவர்கள் நமக்கு, நான் உன்னோடு கூட உனக்கு உதவி செய்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில், துன்ப நேரத்தில் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆதரவையும் தருகிற அந்த பெரிய நல்ல மனிதர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? அவர்கள் ஒரு காரியத்தை இதை செய்யப்பான்னு சொன்னால் என்ன செய்வோம்? கண்டிப்பாக அவங்களுக்கு செய்கிறோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு பெரியது, அந்த நல்ல மனிதருடைய குணாதிசயம் பெரியது, அவருடைய இரக்கமானவர், இரக்கத்தில் நல்ல தயவுள்ளவர் என்று சொல்லி நாம் அவருடைய குணாதிசயங்களுக்காக அதை அந்த குணாதிசயங்களால் ஈர்க்கப்பட்டதுனால நாம் பெரிய காரியங்களை இவருக்கு செய்தாகணும், நல்ல காரியங்களை சொல்கிறத நாம் செய்தாகணும் என்று சொல்லி ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம் உங்களுக்கு பிறக்கும். அதே போல தான் ஆண்டவருடைய பெரிய குணாதிசயங்களை நாம் ருசித்து ஆராய்ந்து நாம் தியானிப்போமானால், அதை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்வோமானால், if it is imparted in our life, in our heart and mind, then we will do greater things for God. சாதாரணமாக எல்லாரையாலும் செய்ய முடியல. ஏன்? ஆண்டவருடைய பெரிய குணாதிசயங்களை அவன் ருசிக்கல, ஆராய்ந்து பார்க்கல, அறிந்து கொள்ளவில்லை. அது எவ்வளவு அருமையானது, எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிந்து கொள்ளாதனால தான் கர்த்தருக்காக, மற்றவர்களுக்காக, ஆண்டவருக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக கூட நம்ம எதையும் செய்ய முடியறதில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட வாழ்விலே புதிய காரியங்களை நாம் செய்ய வேண்டுமானால், அவைகளை பெரிய காரியங்களாக செய்ய வேண்டுமானால், முதலாவதாக ஆண்டவருடைய பெரிய குணாதிசயங்களை நாம் அறிந்து ஆராய்ந்து அதை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக கர்த்தருக்காக பெரிய காரியங்களை இந்த உலகத்தில், நம்முடைய வாழ்நாட்களில், நாம் வாழ்நாள் முடிகிற கட்டத்திற்கு முன்பதாக நாம் செய்து காட்ட முடியும். அருமையானவர்களே, ஆம் அன்பானவர்களே, கடந்த ஒளிபரப்பில் கர்த்தருடைய அன்பு பெரியது, கர்த்தருடைய கிருபை பெரியது என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒளிபரப்பில் கர்த்தருடைய உண்மை பெரியது என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேசும்படியாய் ஆவியானவர் என்னை ஏவினார். எனக்கு அருமையானவர்களே, உண்மை என்ற வார்த்தையை நாம் உலக நடைமுறை வாழ்க்கையில் நாம் இப்படியாக நினைக்கலாம். சில பேர் நம்ம உரையாடும் பொழுது சொல்லுவோம், உங்கள்கிட்ட பொய் தான் நிறைய இருக்குது, நீ ஒரு பொய்யன், உங்கள்கிட்ட உண்மையே இல்லையா என்று சொல்லி நாம் கடிந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட பொருள் உள்ள உண்மையை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேசப் போவதில்லை. அப்படிப்பட்ட உண்மையை குறித்து, அந்த பொருளை குறித்து நான் உங்களோடு கூட பேசப் போவதில்லை. ஆனால் இந்த உண்மை என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று நாம் பார்க்கிறோம். ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படி என்றால் அதற்கு ஒரு டிக்ஷனரியில் அருமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் firm in adherence to the truth and to the duties of religion, and also it's covenant or loyalty which is firmly adhering to duty or loyal or constant in the performance of duties or services, which is exactly in attending to commands as a faithful servant என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு உடன்படிக்கையோ அல்லது ஒரு உறுதியோ, ஒரு வாக்குறுதியோ நாம் கொடுத்து விட்டால், அதில் என்ன நேர்ந்தாலும் கடைசி வரைக்கும் அதை நான் காப்பாற்றி செய்து முடிப்பேன், அந்த வாக்கின்படி நான் நடப்பேன், செய்து முடிப்பேன், நான் உதவுவேன், நான் ஆதரிப்பேன், நான் தாங்குவேன் என்ற ஒரு பொருள் கொண்ட பதம்தான் இந்த இடத்திலே ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லப்படுகிறது. தமிழிலே அது உண்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தமிழ் வேதாகமத்தில் உண்மையான ஒரு ஜீவியம் என்று நாம் அதை பொருள் கொள்ளலாம். அருமையானவர்களே, உண்மையும் உத்தமமான ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே கூட நாம் எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கிரானத்துவத்திலும் நாம் பொறுப்பிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஆஃபீஸில் அதிகாரிகளுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு ஊழியராக இருப்போமானால் நம்முடைய மூத்தவர்களுக்கு, சபை போதவர்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த பொறுப்பை கொடுத்தாலும், எந்த ஊழியம், சிறு ஊழியம் பெரிய ஊழியமாக இருந்தாலும் அதில் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு ட்ரெஷரர் பொறுப்பில் இருந்தால் உண்மையான கணக்கு எழுத வேண்டும். இப்படியாக எல்லா நிலையிலும் நாம் உண்மையும் உத்தமமாய் பொறுப்போடு கடமையோடு என்ன நேர்ந்தாலும் நாம் கொடுத்த ஒப்பந்தத்தில், கொடுத்த வாக்குறுதியிலே நாம் நிலைத்து உண்மையும் உத்தமமாய் இருக்கிற காரியம்தான் இந்த இடத்துல ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று பார்க்கிறோம், உண்மையான ஜீவியம் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாளிலே நாம் இப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல ஆண்டவரும், நம்முடைய ஆண்டவரும் கூட அவர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய உண்மை பெரியது என்று வேதத்திலே பல வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக 1 கொரிந்தியர் 1:9 என்ன சொல்கிறது என்று பார்ப்போமானால், தம்முடைய குமாரனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராம்? உண்மையுள்ளவர் என்று அங்கு பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்கின்றோம். தம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் கூட இருக்கிற அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, புலம்பலின் புஸ்தகம், எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் 3:23 சொல்லுகின்றது, அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கின்றது, உமது உண்மை பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுகிறார். Great is your faithfulness என்று ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிறோம். Great is his faithfulness. கர்த்தருடைய உண்மை பெரிதாக இருக்கிறதாம், பெரிய உண்மையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அநேகர் உண்மையாக இருக்க மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியில் உண்மை இல்லை. நான் உதவுவேன்னு சொல்லுவாங்க, உங்களோடு கூட இருப்பேன், உங்களை ஆதரிப்பேன், உங்களை தாங்குவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியிலே தவறி விடுவார்கள். உண்மை இருக்காது, அது நிலையற்றதாக இருக்கிறது, அது மறைந்து மாறி போய்விடுவதாக இருக்கிறது, அந்த உண்மை சிறியதாக இருக்குது அவருடைய வாழ்க்கையிலே. ஆனால் ஆண்டவருடைய கிருபையோ, ஆண்டவருடைய உண்மையோ பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 132 சங்கீதத்தில் 12 இங்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் அவர் தாம் உண்மையாய் ஆணையிட்டார் என்று சொல்லுகின்றார். அந்த ஆணையிலே அவர் தவறவே மாட்டார் என்று தாவீது அந்த சங்கீதத்திலே அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உண்மையாய் ஆணையிட்டாராம். என்ன ஆணையிட்டார்? உனக்கு எருசலேம் தேவாலயத்தை நீ விரும்பினபடி நான் கட்டி கொடுப்பேன், ஆனால் நீ கட்ட மாட்ட, ஆனால் உங்கள் மகன் அங்கே சாலமோன் மூலமாக அதை நான் கட்டி முடிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் தவற மாட்டார், அவருடைய வாக்குத்தத்தத்திலே அவர் தவற மாட்டார் என்று சொல்லி, அவர் உண்மை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். அருமையானவர்களே, அநேகருடைய வாக்குத்து அவரை போய்விடும், ஆனால் கர்த்தருடைய வாக்கு மாறாதது. அவர் வாக்கு மாறாதவர். உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வாக்குறுதியிலே அவர் உண்மையாய் இருப்பார். அவர் கொடுத்து உங்களோடு கூட செய்த உடன்படிக்கையிலே அவர் உண்மையாக இருப்பார். அவருடைய உண்மை பெரியதாக இருக்கிறது அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 146 சங்கீதம் 6 Psalms 146 6th verse சொல்லுகின்றது, அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவராம். அப்படி என்றால் நாம் காக்க முடியல. நாம் சொல்கிறோம், ஒரு எமோஷனலில் சில டைமில் சொல்லிவிடுவோம், நிச்சயமாக உங்களுக்கு செய்கிறேங்க, நிச்சயமாக உங்களுக்கு பணம் அனுப்புகிறோம், நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம், நிச்சயமாக உங்களை தாங்குவோம், உங்கள் வழி நடத்துவோம், ஆதரிப்போன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் தவறி விடுகிறோம். சூழ்நிலைகள் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணி நாம் எப்படியோ எந்த சூழ்நிலை மனிதனுடைய வாக்கு அங்கே தவறி போயிடுகிறது. ஆனால் அவன் காத்துக்கொள்ள முடியல, அவன் கொடுத்த வாக்குறுதியை காத்துக்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு அவர் என்ன செய்வாராம்? அவருடைய
உண்மையோடு கூட அதை காத்து கொள்வாராம். நான் உன்னை காப்பேன் மகனே, நான் உன்னை வழி நடத்துவேன் மகனே, உன்னை ஆதரிப்பேன், உன்னை தாங்குவேன் மகனே, உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை பயன்படுத்துவேன் என்று சொன்னார் என்றால் அது எப்படியாவது ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்றென்றைக்கும் காக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய வாக்கு மாறாதது, அவர் மாற மாட்டார், அவர் மனம் மாறாதது, அவருடைய உண்மை பெரியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், மறுபடியும் சொல்லுகின்றேன், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தரோ உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். பாருங்க, அநேக காரியங்களில் நாம் உண்மை இல்லை, நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். அடியேனும் சில காரியங்களில் எப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் 1 மணி நேரம் உங்களோடு கூட ஜபிப்பேன், 1 மணி நேரம் நான் வேதம் வாசிப்பேன், நான் இன்னும் பல பெரிய ஊழியர்கள் உமக்காக செய்வேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், இப்படியா நம்ம எல்லாம் உறுதிமொழிகளை புதிய வருடத்திலே முதல் நாளிலே நாம் வாக்குறுதிகளாக நாம் கொடுக்குறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம். ஆனால் நம்ம செய்கிறோமா? அடுத்த வாரத்திலே நாம் 1 நிமிஷம் கூட ஜபிக்கிறது கிடையாது, ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை வாசிப்பது கிடையாது. நம்முடைய வாக்குதத்திலே நாம் தவறுகிறோம். நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் தவறுகிறாங்க. ஆஃபீஸில் உண்மை தவறுகிறது, நம்முடைய கணக்கு வழக்குகளிலே நம்முடைய உண்மை தவறுகிறது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் சொல்லுவார், நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் மகன் என்று சொல்ல. இன்றைக்கு நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த அநேக காரியங்களில், நாம் செய்த ஒப்பந்தத்தில், உடன்படிக்கையில் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மை போஷிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை உதவி செய்கிறார், வேலை வருமானம் கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அவ்வப்பொழுது சந்திக்கிறார். கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் பாடுகள் கண்ணீரின் மத்தியிலும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். காரணம் என்ன? அவருடைய உண்மையினால, அவர் கொடுத்த வாக்குறுதினால், அவர் செய்த நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையினாலே அவர் உண்மையிலிருந்து தவறவே இல்லை. நாம தான் தவறிடுறோம். அவருக்கு கொடுத்த வாக்குறுதியில், உடன்படிக்கையில் நாம் தவறி விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய உண்மையோ அது ஒரு நாளும் தவறாது. அவர் என்றைக்கு அந்த உண்மையை காத்து கொள்ளுகிறார் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளாக இருக்கிறார். ஆகவே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருப்போம், அவர் மட்டும் உண்மையாக இருக்கட்டும் சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். நாமும் கூட இன்னும் ஆண்டவர் அநேக காரியங்களை நான் அநேக வேளையில் நினைப்பது உண்டு. இப்படி தான் நாம் பாருங்கள், நம்ம அநேக காரியங்கள் உண்மை இல்லாமல் இருக்கிறோம். நம்ம இவ்வளோ நேரம் ஜெபிப்போம், உங்களோட உறவாடும், உங்கள் சமூகத்தில் இருப்ப ஆண்டவரேன்னு சொல்கிறோம். சோர்வுகள், பலவீனங்களால் நாம் இருக்க முடியலையே, சூழ்நிலைகளால் இருக்க முடியல என்று சொல்லி ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸு நம்ம ஊழிக்காரனாக இருந்தாலும் கூட நம்ம இருக்கிறது. ஆனால் நினைப்பேன், நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் உண்மை இல்லாத சில காரியங்கள் இல்லாவிட்டாலும் கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறார், எப்படி உதவி செய்கிறார், எப்படி போஷிக்கிறார், எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலும் அவர் கரம் பிடித்து நம்மை நடத்தி வருகிறார், உபயோகிக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவர், அவருடைய உண்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி ருசித்து ரசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, அந்த உண்மையை, கர்த்தருடைய உண்மையை நினைத்து இனிமே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அவரே இவ்வளோ உண்மையுள்ளதாக இருக்கும் பொழுது நாம் எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு உந்துதல், ஒரு ஊக்கம் பிறக்கிறது. அதே போல தான் இன்றைக்கு நாமும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே, நாம் எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், அவருக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், நம்முடைய உற்றார், நம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, நம்முடைய ஆஃபீஸில் அதிகாரிகளுக்கு, நம்முடைய போதகர்களுக்கு, நம்மை விட மூத்தவர்களுக்கு நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தருடைய கிருபை அது பெரியது, அது என்றென்றும் உள்ளது. அருமையானவர்களே, இந்த கிருபை, இந்த உண்மையானது நாம் என்ன செய்யுமா நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை கூறி நான் முடிக்கின்றேன். கர்த்தருடைய உண்மை நாம் காத்து கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு பலன்களை, நன்மைகளை தருகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகின்றது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நான் உண்மையாக இருந்தாய், ஆகவே உன்னை அநேகத்தின் பேரிலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கொஞ்சத்தில், சின்ன காரியத்தில், அது சின்ன ஊழியமாக இருந்தாலும், சண்டே கிளாஸ் இருந்தாலும், அது விமென்ஸ் மீட்டிங்காக இருந்தாலும், வாலிபர் ஒரு கூட்டமாக இருந்தாலும், அல்லது ஒரு ஃபெலோஷிப்பில், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பில் நீங்கள் சமைக்க வேண்டியதாக இருந்தாலும், க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தாலும், அந்த சிறிய காரியத்தில், சிறிய பொறுப்பிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களானால்
கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு அநேக தேவதாசர்கள் ஊழியங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது, மகா பெரிய சபைகளை, விசுவாசிகள் நிறைந்த சபைகளை நாம் பார்க்கும்பொழுது சில பேர் நினைக்கலாம், இவர் எப்படியோ முன்னுக்கு வந்துட்டார், நம்ம இப்பொழுது இருக்கிற நிலைமையை நாம் பார்த்து சில ஊழியக்காரர்களை நம்ம பொறாமை கொண்டு பேசுகிறோம். அது தவறு. ஆனால் அநேக உண்மையான உத்தமமான ஊழியக்காரருடைய இன்றைக்கு வளர்ச்சியை பார்க்கும்பொழுது, அவங்க அந்த நாட்களிலே, அவங்க வாலிப பருவத்தில், அவங்க முன்னான காலத்தில், அவங்க ஆரம்பத்தில் ஊழியத்தில் அவங்க சின்ன ஊழியக்காரனாக உண்மை உத்தமாக அதை செய்ததுனால தான் இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு பெரிய ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், பெரிய பதவிகளை கொடுத்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய முற்படுகிறார்கள். இன்றைக்கு பேசிக்கொண்டு அடியன் கூட ஒரு எளிய குடும்பத்தில் எளிய ஆசிரியருக்கு தான் பிறந்தேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உலகமெங்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக புத்தகங்கள், ஒளிநாடாக்கள், ரேடியோ ஊழியங்கள், டிவி ஊழியங்களை செய்கிறதெல்லாம் நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பதனால தான் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். இன்னும் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்யணும், இன்னும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கு என் மனம் ஒவ்வொரு நிமிடமும் துடித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்து என்னை உயர்த்தி இருக்கிறார், எங்களை பயன்படுத்துகிறார். அநேக உள்ளங்களுக்கு, அநேக ஆயிரங்களுக்கு நினைக்கும் பொழுது இன்னும் ஆண்டவருக்காக நாம் உண்மையுள்ள ஜீவியத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும், இன்னும் அவர் அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பார் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய வாதம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், Proverbs chapter 28 20th verse சொல்லுகின்றது, இப்படியாக சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். கொஞ்சம் நஞ்சமான ஆசீர்வாதம் அல்ல, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷியாய் ஊழியக்காரனாய் நீ இருப்பாயானால் கர்த்தர் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். உலகத்தின் ஆசீர்வாதம், உலகம் கொடுக்கிற, உலக மக்கள் தருகிற கனம், மகிமை ஆசீர்வாதம் அல்ல. உன்னதத்தின் தேவன் நீ உண்மையாய் இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே, அது எந்த பகுதியாக இருந்தாலும், சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாலும் சரி, உன் வேலை ஸ்தலத்தில் நீ உண்மையாக இருப்பாயானால், உன்னுடைய ஊழியத்தின் பொறுப்புகளிலே, கடமைகளிலே, உக்கிரானத்துவத்தில் நீ உண்மையாய், கொஞ்சத்திலே உண்மையாய் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை பார்த்து பரிபூரணமான ஆசீர்வாதங்களை அவர் பரத்திலிருந்து கட்டளையிடுவார். அருமையானவர்களே, நிச்சயமாக பெற முடியும். ஆகவே கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23 24ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் வருகைக்கு முன்பதாக என்ன செய்யணுமா? ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது, அவர் உண்மையுள்ளவராய் இருந்து அவர் நம்மை நடத்துவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோம், நம்மை அழைத்த தேவன், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இப்பொழுது நம்மை அழைத்து கொண்டிருப்பவரும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த திட்டங்களை அவர் செய்து முடிப்பார். நம்மை ஊழியத்துக்கு அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். நம்மை ரட்சிப்புக்கு அழைத்த தேவன், நம்மை பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் அவர் உங்களை கைவிட மாட்டார். அநேக வேளையில் தள்ளாடுகிறோம், சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம். பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள் நம்மை அழுத்தும் பொழுது, சோதனைகள், எதிர்ப்புகள், வேதனையான சம்பவங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் நம்மை அழுத்தும் பொழுது, நம்மை தாக்கும் பொழுது, பிசாசானவன் தாக்கும் பொழுது நாம் சோர்ந்து உடைந்து போயிடுகிறோம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் தானா? அப்படி அவர் உண்மையுள்ளவராக இருந்தால் ஏன் இப்படி நடக்குதுலாம் சொல்லி நம்ம பின்வாங்கி போகிறோம், நாம் மறுதளிக்கவும் செய்ய போகிறோம். ஆனால் கர்த்தரோ அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார். எனக்கு அந்த சிறை வாழ்க்கையிலே ஒரு உடன்படிக்கையான வாக்கு தத்தத்தை கொடுத்தார். மகனே, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் செய்த உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னார். பலம் கொண்டு திடமனதாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கு யோசுவா 1:5-9 சொன்னது போலவே என் சிறை வாழ்க்கையில் அவர் சொன்னார். அதே வாக்குதத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருந்து, என்னோடு செய்த உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ளவராக இருந்து, அவர் வாக்குதத்தை நிறைவேற்றி என்னை உயிரோடு கூட இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்த 8 வருடங்களாக பல ஊழியங்களையும் பல தேசங்களிலும் செய்யும்படியாக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னை அழைத்த தேவன் அவர் கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவராக இருப்பார். நாமும் உண்மையுள்ளவராக இருக்கோம். கர்த்தருடைய உண்மை பெரியதாக இருக்கிறது. அவை காலைதோறும் புதியவர்களாகவும் இருக்கிறது. அந்த உண்மையை எப்படியாவது பெற்றுக்கொள்வோம். நாமும் கடைசி வரைக்கும் என்ன போராட்டம், நஷ்டங்கள் வந்தாலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய உண்மை பெரியதாக இருக்கிறது. அவருடைய அன்பு பெரியதாக இருக்கிறது. அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. அந்த உண்மையான
பெரிய காரியமான அந்த உண்மையையும் பெரிய கிருபையையும் பெரிய அன்பையும் ருசித்து ரசித்து ஆராய்ந்து அறிந்து நாம் பெற்றுக்கொள்வோமானால் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த பெரிய உண்மையான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்து நிச்சயம் அவர் வழி நடத்துவார். நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். நிச்சயம் உங்களை தாங்குவார். அவர் வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை ஒரு நாளும் முறிக்க மாட்டார். அவர் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையிலிருந்து தவறவே மாட்டார். நாம் தவறினாலும் அவர் நம்மை கடைசி வரைக்கும் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருந்து நம்மை நடத்துவார், பலப்படுத்துவார், உயர்த்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். நேரம் காலம் இல்லாமல் ஆண்டவருடைய அந்த அன்பின் செய்தியை உலகமெங்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம். எங்களால் இயன்ற அளவு எங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், பணம், நேரம், தாளந்து, வரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரணமே அந்த ஆண்டவருடைய அன்பை ருசித்ததுனால. அந்த ஆண்டவருடைய அன்பு அது அளவற்ற அன்பு, உண்மையான அன்பு, அது அழிவில்லாத அன்பு, அளவிட முடியாத தூய அன்பு என்பதை நான் ருசித்தவனாக இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பெரிய காரியங்களை இன்னும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆம், உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே மோசே அடிக்கடி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிற காரியம், உன் தேவனாக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக. with all of your heart, with all of your soul, with all of your strength you love the Lord என்று சொல்லி அங்கு மோசஸ் was telling to the people of Israel. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களுக்கும் சொல்கிற முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு இன்றைக்கு ஆண்டவரை இயேசுவை நேசியுங்க, அவர் அன்பை ருசியுங்க. யார் இடத்துலையோ நீங்கள் அன்பை கொடுத்துட்டீங்க. அந்த அன்பெல்லாம் மாயை, இந்த உலக அன்பு மாயைங்க. மற்றவர்களை நாம் நேசிக்கணும், பெற்றோரை, மனைவியை, பிள்ளைகளை நேசிக்கணும் தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது, மத்திய சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொன்னார், என்னை விட நீங்கள் மனைவியாவது பிள்ளைகளையாவது பெற்றோரையாவது அதிகமாக நேசித்தா அது நீங்கள் சீஷனே அல்ல என்று சொல்லி அங்கு திட்டவட்டமாக கூறுகிறார். மற்றவர்களை நேசிக்கணும், உன்னை போல பிறனையும் நேசி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உண்மைதான். ஆனால் அதே வேளையிலே அதை விட ஆண்டவரிடத்தில் நாம் இன்னும் அதிக அன்பை காட்டுவோம், இன்னும் வேதம் வாசிப்போம், இன்னும் ஜெபம் செய்வோம், ஆண்டவரோடு உறவாடுவோம், இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம், இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். அந்த பெரிய அன்பை இன்றைக்கு ருசிப்பீர்களா? அந்த பெரிய தேவனின் பெரிய அன்பை நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக நீங்கள் செய்ய முடியும், நாம் செய்ய முடியும். அருமையானவர்களே, இந்த அன்பை நீங்கள் ருசித்து ஒவ்வொரு நாளும் ருசியுங்க. அந்த அன்பின் தேவன் உங்களை வெறுக்கவே மாட்டார். இந்த உலகத்திலெல்லாம் வெறுத்துருவாங்க. உங்கள் பெற்றார், உற்றார், கணவன், மனைவி கூட உங்களை வெறுத்து பிரிந்து விலகி போயிருக்கலாம். என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று கலங்குறீர்களா? அருமையான சகோதரியே, உன்னை விட்டு பிரிந்து போன கணவர், அவர் பிரிந்து போனாலும் பிரியாத நேசக்கத்தை நம்மோடு கூட இருக்கின்றார். உங்களை வெறுக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகளே வெறுக்கிறாங்களா? கலங்காதீங்க. உங்களுடைய அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை நேசிக்க அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகில் வந்திருக்கிறார், உங்களை அரவணைக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உண்மையாக நேசிக்கிறார். அவரை நீங்களும் நேசிப்பீங்களா? அவரை நீங்கள் உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவரை நேசிப்பீங்களா? நிச்சயமாக அவருடைய அன்பு மாறவே மாறாமல் உங்களை என்றைக்கும் அந்த அன்பு பாதுகாக்கும், பராமரிக்கும், ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God has chosen His servants to carry the light of the gospel to those lost in darkness. Pastor Prabhu Isaac and his wife are now settled in the city of Pittsburgh, Pennsylvania, in United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly. And every year, Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ.
Pastor Prabhu Isaac has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs. The messages and songs are now telecast regularly through Salvation TV from India and Holy God TV from France. Many who have seen these songs and heard his messages around the world have been blessed. We thank every one of you for your prayers. Since the ministry continues to grow, we require more of your prayers and support. You can partner with us and send your support or contact us at the following addresses. Thank you for your prayers once again, and God bless you.